பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 116 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். சங்கீதம் 116 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் என்று தாவீது சொல்கிறார். கர்த்தர் தாவீதினுடைய எந்த சத்தத்தை கேட்டு அவன் மேல் அன்பு வைத்தார் என்று நாம் பார்த்தோமானால், பெலிஸ்தீரின் படைக்கும் கோலியாத்துக்கும் இஸ்ரவேல் மனுஷர்கள் பயந்து அவன் முகத்துக்கு பயந்து ஓடின போது ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் என்று சொல்லி கோலியாத் முன்பாக, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தோர் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியும் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்றும் இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று தாவீது சத்தமிட்டான். கோலியாத் முன்பாக தாவீது கர்த்தரை நம்பி விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்தி பேசிய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். எனவே தாவீது மேல் அன்பு வைத்து தாவீதுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். கோலியாத்தையும் பெலிஸ்தியரையும் தாவீதின் மூலமாக இஸ்ரவேலர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஜனங்களை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது தாவீது கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறக்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல், தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். கர்த்தர் தாவீதின் சத்தத்துக்கும் விண்ணப்பத்திற்கும் செவி கொடுத்ததால் தாவீது கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நமக்கு வந்த எத்தனையோ எதிரடையான சூழ்நிலைகளின் போதும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி எத்தனையோ முறை சத்தமிட்டு இருக்கிறோம், விண்ணப்பம் பண்ணி இருக்கிறோம், வேண்டி இருக்கிறோம். அவர் நம்முடைய சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டு நம்மேல் அன்பு கூர்ந்து பதில் கொடுக்கும்படியாக விபத்துகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் சத்துருக்களிடமிருந்தும் விடுதலையை கட்டளையிட்டு ஜெயத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து இம்மட்டும் நடத்தி வருகிறார். எனவே தாவீது கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாமும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோமானால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியதைப் போல சகலத்தையுமே நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடத்தி நமக்கு தேவையான காரியங்களை செய்து முடித்து நம்மை நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை உம்முடைய பிள்ளையாக அழைத்து தெரிந்து கொண்டு இதுவரை கண்மணி போல பாதுகாத்து எங்களுடைய சத்துருக்களின் கையிலும் சூழ்நிலையின் கையிலும் நோயின் பிடியிலும் இருந்து பாதுகாத்து காப்பாற்றி எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கும் தேவைக்காக நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட குரலுக்கு பதில் கொடுத்து இதுவரை நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை அனுதினமும் நினைத்து நாங்கள் உயிரோடு இருக்கும் அளவும் உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு உமக்கு பிரியமாய் இந்த உலகத்தில் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.